சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 1ஆம் தேதி. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாயிருக்கும்படிக்கு விரும்பினார். சங்கீதத்தின் புஸ்தகம் 132 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132 சங்கீதம் 9வது வசனத்தில், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதில் நீதி வாசமாயிருக்கும்போது பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்பதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவம், துன்பம், துக்கம், சிரமம், சோதனைகளை அவர் அனுமதித்தாலும் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நாம் அவரில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எப்பொழுதும் கர்த்தரில் கலிகூற கற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வீட்டை கட்டுவதில் நம்முடைய பங்கை அனுபவிப்போம். வசனம் 13இல் எபூசியர்களை துரத்தி அடித்து எல்லா கோத்திரங்களுக்கும் தாவீது ராஜாவாக சியோனில் ஆட்சி செய்வதை பார்க்கின்றோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48 சங்கீதம் 2வது வசனத்தில் சியோன் மகா ராஜாவின் நகரம் என்றும், மேலும் வசனம் 1இல் நம்முடைய தேவனுடைய நகரம் என்றும் அவருடைய பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படுகிறது. வசனம் 8இல் இந்த பெயர்களை பயன்படுத்தி தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை பற்றிய தெளிவான வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 10வது வசனம். அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அதனால்தான் அவனால் தன்னுடைய குடும்பம், உற்றார், உறவினர்கள், சொத்து, உடைமைகளை விட்டுவிட்டு தேவனை பின்பற்றி தன் வாழ்நாள் முழுவதும் கூடாரங்களில் வாழ முடிந்தது. நம்முடைய இருதயங்களில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அரசாட்சி செய்யும்போது எபூசியருக்கு எந்த இடத்திலும் எந்தவிதமான உதவியும் செய்யாமல் நம்மால் இருக்க முடியும். நாம் அவர்களுக்கு இடம் கொடுத்தால் நாம் தேவனை மட்டுமே துக்கப்படுத்துவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 132 சங்கீதம் 14வது வசனத்தில் தாவீது இப்பூமிக்குரிய கட்டிடத்தை பற்றி நினைக்கவில்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாமே கட்டி எழுப்புகின்ற உண்மையான ஆவிக்குரிய இல்லத்தின் நிழலாக இருக்கிற தேவனுடைய சொந்த திட்டத்தின் மூலம் தேவனுடைய வீட்டை கட்ட அவன் விரும்பினான். வசனம் 17இல் கர்த்தர் கூறுகிறார், நான் அங்கே தாவீதுக்கு ஒரு கொம்பை துளிர பண்ணுவேன். தாவீது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரு மாதிரியாக ஒரு நிழலாட்டமானவர். கொம்பு தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. இவ்வாறு தாவீது தனது சொந்த வீட்டில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடை பார்க்க ஆரம்பித்தான். நாம் தேவனுடைய வீட்டிற்கு வரும்போது அவருக்கான நமது பசி பூரணமாக திருப்தி அடைகிறது. வசனம் 15, 16. நம்முடைய எல்லா சோதனைகள், துன்புறுத்தல்கள் மற்றும் பாடுகள் இவைகள் இருக்கிற போதிலும் தேவ ஜனங்களிடையே நாம் மிகுந்த மகிழ்ச்சியை காண்கின்றோம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதில் மனப்பூர்வமாய் பங்கு கொள்வர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் உண்மையான ஐக்கியமும் உண்டு. கூட்டத்திலோ அல்லது வேறு ஏதாவது நோக்கத்திலோ மட்டும் நாம் பாடி மகிழ்ந்து கட்டட வேலையில பங்கு கொள்ளாமல் இருப்பவர்கள் எளிதில் புண்பட்டு தங்கள் மகிழ்ச்சியும் இழந்து விடுவார்கள்.